திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் கருப்பையாவை ஆதரித்து நடிகையும் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான விந்தியா புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நீச்சல் தெரியாத ஒருவர் ஓட்டை படகில் பயணம் மேற்கொண்ட கதை போன்றுதான் வைகோ மற்றும் துரை வைகோ திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக விமர்சித்தார். வைகோ மதிமுக கட்சியை எதுக்கு ஆரம்பிச்சாரு? ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து, வாரிசு அரசியலை எதிர்த்து மதிமுக கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவருக்கு ஆதரவா 5 பேர் தீ குளிச்சாங்க. அவங்கள பலி கொடுத்துட்டு இன்னைக்கு யார பத்தியும் கவலைப்படாம அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கிடைச்சா போதும்னு சுயநலத்தோட நிக்கிறார். வைகோ ஒரு சைக்கோ, துரை வைகோ அரை வைகோ, அவருக்கு பேச கூட தெரியாத குறை வைகோ. துரை வைகோக்கெல்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டீங்கன்னா அவர் நாடாளுமன்றத்துக்கு போய் அப்பா பேரு சொல்லி அழுதுகிட்டு நிப்பாரே தவிர சத்தியமா மக்களுக்காக எதையும் பேச மாட்டாங்க. துரை வைகோவை பலி கொடுக்கவே அவரை திமுகவினர் திருச்சியில் வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாக விந்தியா தெரிவித்தார். இன்னைக்கு துரை வைகோவை இங்க நிக்க வச்சிருக்கிறதே திமுக பலி கொடுக்கிறதுக்கு தான். நீங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. மேடையில துரை வைகோ அழுவுறாரு, அசால்ட்டா பார்த்துக்கிட்டு நேரம் சிரிச்சுக்கிட்டே போன் பாக்குறாரு. திமுகவே அவங்கள பலி கொடுத்துடுவாங்க, பலிகாடாக்கிடுவாங்க. துரை வைகோ அரசியலுக்கு புதுசு. அரசியலுக்கு என்ன 2 வருஷம் ஆச்சா? அவர் திமுக அவர் கூட இருக்கிறது பலம்னு நினைச்சுக்கிறாரு. திமுக அவங்க கூட இருக்கிறது ஆபத்துன்றது போக போக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் உதயநிதி செங்கல்லை தூக்கி காண்பித்து வருவதையும் கடுமையாக விமர்சித்தார். ஒண்ணு செங்கலை தூக்கணும், இல்ல பொண்ணுங்களை தூக்கணும். இது எங்க ஸ்டைலா? நீங்க தப்பா நினைக்காதீங்க. தேர்தல் சமயத்துல செங்கலை தூக்குவாரு, ஷூட்டிங்ல பொண்ணுங்களை தூக்கி பாட்டு பாடி டுயட் பாடுவாருன்னு சொல்லவாரு. செங்கலை தூக்குறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்?